ஹே காய்ஸ், ஒரு பொட்டேட்டோ மசியல் ரெசிபியோட வந்துட்டோம்ல. உருண்டு உருண்டு உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்து உரிச்சு மணமாவும் ருசியாவும் இந்த உருளைக்கிழங்கு மசியல் என்னோட ஸ்டைலில் ஆரம்பிக்கலாம். 5 உருளைக்கிழங்கு தலை மேலே உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு இடிக்கல்ல 1 டேபிள் ஸ்பூனுக்கு சோம்பு, 5 வெள்ளை பூண்டை நல்லா தட்டி எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளியும் சேர்த்து இந்த பூண்டு சோம்போட நல்லா உரசி எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு வெந்துருச்சு, அவனோட ட்ரெஸ்ஸை கலட்டியாச்சு. கடாயில் 3 டீஸ்பூனுக்கு எண்ணெய், 1 டீஸ்பூனுக்கு கடுகு நல்லா வெடிச்ச உடனே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனா சாப் பண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்த உடனே நம்ம இடிச்சு வச்ச பூண்டு சோம்பு கலவையும் சேர்த்து அவன் தலை மேல கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏர்லயே பறக்கிற அளவுக்கு ஒரு அரோமா வரும். 1/4 டீஸ்பூனுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்க நான் உதுத்து விட்டு சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு மேனில அந்த சோம்பு பூண்டோட மசாலா எல்லாம் சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு 2-3 நிமிஷம் லிட்டை போட்டு மூடி வச்சுக்கலாம். லிட்டை ஓபன் பண்ணி பார்த்தோம்னா மசாலா உருளைக்கிழங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒண்ணு மண்ணா பழகிருப்பானுங்க. இரும்பு கடாயில கொஞ்சம் கூட ஒட்டாம சும்மா அல்வா பதத்துக்கு வந்திருக்கும். அப்படியே தலை மேல கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா நம்ம மசியல் சூப்பரா ரெடி ஆயிட்டான். ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில வச்சோம்னா தொண்டை வழியா டைரக்டா வயித்துல லேண்ட் ஆயிருவான். கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி.